Hi friends, watch this video in full. Use headphones while watching video. That's when we used all the sounds. We'll ask you. திடீர் மனிதன், ஒரு மர்ம நாயகனின் கதை. ஆரம்பம். திருவிழா விபத்து கதை. ஒரு உற்சாகமான திருவிழாவில் தொடங்குகிறது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க திடீரென ஒரு பெரும் விபத்து நேரிடுகிறது. அங்கிருந்த ராட்டினம் உடைந்து நொறுங்குகிறது. அதில் பயணித்த ஒரு தாயும் அவரது 5 வயது சிறுமியும் மேலிருந்து கீழே விழுகிறார்கள். மரணம் நிச்சயம் என்ற நிலையில் எங்கிருந்தோ ஒரு மர்ம நபர் மின்னல் வேகத்தில் தோன்றி அந்த சிறுமியை காப்பாற்றுகிறார். ஆனால் அந்த விபத்தில் சிறுமியின் தாய் உயிரிழக்கிறார். காப்பாற்றிய அந்த நபர் யாரென்று தெரிவதற்குள் அவர் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு. அந்த சிறுமி தீபா இப்போது வளர்ந்து 25 வயது இளம் பெண்ணாக இருக்கிறாள். ஒருமுறை அவள் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்யும் போது 10 பேர் கொண்ட ரவுடி கும்பல் அவளை துன்புறுத்த முயலுகிறது. அப்போது மீண்டும் அந்த திடீர் மனிதன் தோன்றுகிறார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 20 ஆண்டுகள் கடந்தும் அவர் அதே இளமையுடன் அதே வேகத்துடன் இருக்கிறார். அந்த 10 பேரையும் அடித்து துவம்சம் செய்து தீபாவை மீட்ட அவர், எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்று கூறிவிட்டு மீண்டும் மாயமாய் மறைகிறார். திருமணமும் மர்மக் கடிதமும். தீபாவிற்கு திருமணம் செய்ய அவள் தந்தை ஏற்பாடு செய்கிறார். வரப்போகும் மாப்பிள்ளை வசந்த் ஒரு நேர்மையான நபர். வசந்த் தீபாவை தனியாக சந்திக்கும் போது அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தை எழுதியது அதே திடீர் மனிதன். அதில், வசந்த், உனக்கு ஏற்ற துணை, அவனை திருமணம் செய்து கொள். இந்த வாக்கு நீ மீறினால் அது எனக்கும் ஆபத்து என்று எழுதியிருந்தார். தங்களை காப்பாற்றியவரின் வார்த்தைக்கு மதிப்பளித்து தீபா வசந்தை திருமணம் செய்கிறாள். வசந்தின் முடிவு மற்றும் இறுதிப் போர். திருமணம் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. IPS அதிகாரியான வசந்த் ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க முயல்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் வசந்தின் வீட்டிற்குள் புகுந்து அவரையும் தீபாவையும் மிரட்டுகிறது. தன் குடும்பத்தை காக்க போராடிய வசந்த் அந்த கும்பலால் கொல்லப்படுகிறார். தீபாவையும் குழந்தையையும் அவர்கள் கொல்ல முயலும் போது மீண்டும் அந்த திடீர் மனிதன் ஆக்ரோஷமாக தோன்றுகிறார். முடிவு. விடை பெறும் மர்மம். அங்கு வந்த அந்த நபர் எதிரிகள் அனைவரையும் ஒற்றை ஆளாக வீழ்த்துகிறார். ஆனால் வசந்தை காப்பாற்ற 2 நிமிடம் தாமதமாக வந்துவிட்டோமே என்று வருந்துகிறார். தீபா கண்ணீருடன், நீங்கள் யார்? ஏன் எங்களை எப்போதும் காப்பாற்றுகிறீர்கள் என்று கேட்கிறாள். அதற்கு அவர், நான் யார் என்று உனக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடை பெறுகிறார். தீபா தன் குழந்தையுடன் ஒரு பாதுகாப்பான இடத்திற்குச் செல்வதுடன் கதை நிறைவடைகிறது.